வெல்கம் அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஆர்டியில் டெய்லி ரேஞ்ச் மாடல். ஓகேங்களா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே ரேஞ்ச் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேஸ் பண்ணியிருந்தேன். அந்த மண்டே ரேஞ்ச் மாடல் வீடியோவோட கண்டினியூட்டி மாதிரி இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு மாடல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாடலில் ரிலேட்டடான உள்ள வீடியோஸாக ஒரு 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 இப்போ பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே படிக்கும்போது ஓகே ஒரு மாடல் அப்படிங்கும்போது ஒரு டேயோட ஹைஸ் லோ ஸ்வீப் பண்ணா அப்படின்னு மண்டே மட்டும் இல்லாமல் மற்ற டே இல்லை உங்களுக்கு எத்தனை டே ஒரு கன்சால்டேட் ஜோன்ல எல்லாம் இருந்துட்டு மார்க்கெட்டை ஸ்வீப் ஆகி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. சரிங்களா, நேற்று பார்த்த எக்ஸாம்பிளோடையே தான் எதுவுமே அதே தான் மெத்தட், எதுவுமே கிடையாது. மார்க்கெட் வந்துட்டு டே ஹைஸ் லோ ஸ்வீப் பண்ணுதான்னு பார்க்குறீங்க, எம்எஸ்எஸ் கொடுக்குதான்னு பார்க்குறீங்க, சிஎஸ்டி கொடுக்குதான்னு எம்எஸ்எஸ் இல்லை சிஎஸ்டி கொடுக்குதான்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் பிளான் பண்ணுறீங்க. ரிவார்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரெக்வாரர் டிசிப்ளின் பேஷன் இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, ஸோ நேற்று வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ இந்த என்ட்ரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்த என்ட்ரி. ஸோ இங்கே எடுத்துட்டு கீழே டிபி அடிச்சிச்சு. ஓகே, நான் ஜிபிபிஎஸ்டி எடுத்துக்கிறேன். ஜிபிபிஎஸ்டியில் டேவோட ஹைஸ் லோ ஸ்வீப் பண்ணால் எப்படி எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அதுக்கு முன்னாடி ஓல்டு ஹை எடுத்திருக்கான். ஓல்டு ஹை ஓல்டு லோஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு டெய்லி ரேஞ்ச் மாடலாக மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா, அதில் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு போக 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 சொல்கிறேன். ரொம்ப சொன்னால் அதெல்லாம் குழப்பிக்கும். ஸோ இந்த ஹைஸ் லோஸ் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு 1 ஹவரில் போகிறோம். 1 ஹவரில் போயிட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிஎஸ்டி எம்எஸ்எஸ்சி இல்லை ஓபியில் ரீடெஸ்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். இது அப் ட்ரெண்டில் லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இதுதான். அப் ட்ரெண்டில் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் ஓபி, கரெக்டுங்களா? இப்போ இந்த ஓபிக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் போய் அந்த ஓபியை டேப் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி டேப் பண்ணும்போது இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணுறோம். மேலே எஸ்எல். சரிங்களா, மேலே எஸ்எல். உங்களுக்கு ரீசன்ட் லோ வந்துட்டு 2RR. இல்லை எஸ்எல் மேலே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த மேலே எஸ்எல் வச்சுக்கலாம். ஓகே, 2RR. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு டிப்பு தருவேன் கடைசியில், எண்ட் ஆஃப் தி டிப்பு தருவேன். அதை நீங்கள் பாருங்க. அந்த டிப்பு மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பார்க்காக இருக்கும். அந்த டிப்பை வச்சு மட்டுமே நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில், கரெக்டா? இது வந்து ஓபி. ஓகே, அது இல்லாமல் இதில் ப்ரீவியஸ் டேவோட கேண்டிலோட லோ எடுத்திருக்கோம், கரெக்டா? அது இல்லாமல் இது ரெண்டு சேர்ந்து வச்ச மாதிரி இது ஒரு எஃப்இஜி, கரெக்டுங்களா? இப்போ நான் 1 ஹவர் போகிறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து ப்ரீவியஸாக இருந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டான். ஸ்வீப் பண்ணிட்டு அழகான என்ட்ரி கொடுத்துருக்கான் பையன். இது வந்து ஒரு மாடல் ஒன்று என்ட்ரின்னு சொல்லுவாங்க, இல்லை சிஎஸ்டின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், கரெக்டுங்களா? இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த எஃப்இஜி ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். அதாவது ஸ்வீப் பண்ணிட்டு நல்லா அக்ரெசிவாக ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ரேஞ்ச் சும்மா உழப்பிட்டு, அதாவது இது வந்து ஏசியன் செஷன்லாம் தனியாக இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் 4 செஷன் இருக்குது. ஏசியன், லண்டன், நியூயார்க் ஏஎம் செஷன், நியூயார்க் பிஎம் செஷன், லஞ்சுன்னு இருக்குது. ஓகேங்களா, 5 செஷன் கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்இஜி இருக்குது. உங்களுக்கு க்ரைட்டீரியா வைஸ் எஃப்இஜி இருந்ததுன்னா இந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுத்துட்டு ஜாலியாக டிபியை வச்சுட்டு லேப்டாப்பை தூக்கி வீசிட்டு அடுத்த வேலை உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த வேலையை போய் பார்க்கலாம். ஓகே, 2RR ஆர் ப்ரீவியஸ் டேயோட ஹை இங்கே வரைக்கும் வச்சாலும் ஓகே தான். இல்லை 2RR எனக்கு போகுது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அந்த கிரீடினஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுற மெத்தட். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணாலும் சரி 2 RR மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது 2RR. 100 பாயிண்ட் ரிஸ்க் கேட்குறீங்கன்னா 200 பாயிண்ட் டிபி போதும். வாரத்தில் 2 ட்ரேட் 3 ட்ரேட் பண்ணுங்க, 5 RR பிடிங்க. ஓகேங்களா, ஒரு ட்ரேடுக்கு $50 அப்படின்னு டார்கெட் வச்சாலுமே 5 RR பிடிச்சிங்கன்னா $5 25 $250. ஒரு வாரத்துக்கு $250 அப்படிங்கிறது
உங்களுக்கு $5000 அக்கௌண்ட்ல 4% கரெக்ட்டுங்களா? அப்படிங்கும்போது அதுவே பெரிய growth. அது அப்படியே இந்தியன் கன்வெர்ட் பண்ணி பாரு. $250 என்னாச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 ஆச்சா? 15,000 20,000 மேல ஆச்சு. ஒரு வாரத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறது சும்மா கிடையாது ப்ரோ. ஸோ அதனால 2RR மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற எதுவுமே நமக்கு தேவையே கிடையாது. எல்லாரும் போடுவாங்க 20,000 பிடிச்சா 30,000 பிடிச்சா தேவையே இல்லை. நம்மளுக்கு எது ஈஸியா இருக்கு, நம்மளுக்கு என்ன வரும், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகேவா? அடுத்த மாடல் இங்கே பார்த்தீங்கன்னா இது மண்டே நேற்றே பார்த்துருப்பீங்க. மண்டே நான் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஓகே, இந்த ஹை இங்கே இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரைடே பார்க்குறேன். ஸோ ஒரு பேரில் மட்டும் இந்த செட்டப் ஒர்க் ஆகுது, எல்லா பேர்லேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் இந்த ஹைஸ் லோஸ் மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு அலாட் போட்டுவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். அலாட் அடிக்கும் போது மட்டும் என்ட்ரி கிடைக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு வந்து என்ட்ரி எடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கான். இது எதனால் இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னா நான் சொல்லக்கூடாது, நீங்களே உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த இடத்துல ஒரு எஃபிஜி இருக்கு, புரியுதா? அந்த எஃபிசி டேப் பண்ணிட்டு 2RR முடிஞ்சு 2.3. ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் லைவ்ல வந்துட்டு பொறுமையாக உட்காந்து இறைய கரெக்டாக அடிக்கணும். அதுதான் உங்களுக்கு மெயின் திங். இதுன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே கேண்டில். இந்த கேண்டில் லோ ஹைஸ் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்வீப் பண்ணது அவ்வளோதான். நீங்கள் எல்லா கேண்டிலையும் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் மெயின் திங் டிசிப்ளின். இப்போ நான் நேற்று மண்டே கேண்டில் ரேஞ்சை வச்சுட்டு நான் இப்போ நான் 4-5 எக்ஸாம்பிள் காட்டினேன். அதே தான் இதில் அப்ளை பண்ண போகிறீங்க. அதில் பேர் மட்டும் வேறு. அதில் மண்டே கேண்டில்னு அப்படின்னு போட்டது எல்லா கேண்டிலும் எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்ட்ராட்டஜி மாடல் எல்லாமே விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உண்மையாக தப்பு எதுவும் பண்ணாமல் அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு மரியாதை கொடுத்து அதை நம்பி அந்த அந்த நம்பிக்கைன்னு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் என்னடா டெய்லி வேலைக்கு போகிறேன், வர்றேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், இதே தான் பொழப்பா போகுது அப்படின்னா அந்த வெறுப்புத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நான் டெய்லி மார்க்கெட் பார்க்குறேன், டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் ட்ரேடே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த அந்த எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவலை கம்மி பண்ற மாதிரி எப்பவுமே மார்க்கெட்ல அதை கொண்டு வந்துடாதீங்க. எவ்ரிடே நியூ டே. மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க நேத்து $100 $200 சம்பாரிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். நேத்து நான் $100 எடுத்தேன்டா, இன்னைக்கு $100 எடுத்துறேன்டா அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த $100 விட $300 போயிடும். சரிங்களா? என்னடா டாலர்ல பேசிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பண்றது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, டாலர்ல தான் பேசணும். போக 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 உங்களுக்கும் புரியும். ஸோ என்னடா அவன் டெக்னிக்கல்ஸ் பத்தி சொல்லித் தரல, மாடல் சொல்லித் தரல. இந்த ஒரு மாடலே போதுங்க, வேற எதுவுமே தேவையில்ல. ஒரு 5 பேர் எடுத்துக்கங்க. 5 பேர் என்ன பேர் இருக்கு? நிறைய பேர் இருக்கு. உங்களுக்கு 5 பேர் எடுத்துக்கங்க. யூரோ இருக்கு, USDJPY இருக்கு, AUD இருக்கு, நியூசிலாந்து இருக்கு. இந்த 5 பேர்ல எல்லா நாளும் ஓப்பன் ஆன் பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல காலைல எந்திரிச்சிட்டு ஒரு டேவோட ஹைஸ் லோஸ் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அலாட் ஆன் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு அலாட் அடிக்கணும்டா அப்படின்னு. இந்த இடத்துல அலாட் வந்ததுன்னா இந்த இடத்துல அலாட் கேட்கும். இந்த இடத்துல வந்து அலாட் அடிக்கும். அப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணுங்க, இல்லை ஃபோன் ஓப்பன் பண்ணுங்க. ஃபோன் லேப்டாப்பு இல்லை ஏதோ ஒன்று உங்கள் கையில் என்ன டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே என்ட்ரி வருமா கிடைக்குமா அப்படின்னு பாருங்க. என்ட்ரி கிடைச்சா என்ட்ரியை போட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேணாம் நண்பா. ஸோ என்ன நம்மளுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க, வந்துட்டு என்ட்ரியே எடுத்ததே ஆகணும் இல்லைப்பா அப்படின்லாம் இல்லை. கிடைச்சா என்ட்ரி, இல்லைன்னா மார்க்கெட்டிங் நீங்களும் பேசுங்க. மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்க. அவன் நிறைய சொல்லி கொடுப்பான். அவன் இதாக வந்துட்டு ஹெட்செட்டில் ஏதோ பாட்டு போட்டு அவன் என்ன பண்ணுறான், மார்க்கெட் எதனால் இங்கே வர்றான், எதனால் போகிறான், எதுக்காக வர்றான், எதுக்காக போகிறான், இங்கேருந்து எப்படி போவான் அப்படின்னு நீங்கள் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்க. சும்மா 2 கோடு போடுங்க. அந்த 2 கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு வருவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அந்த கோட்டுக்கு வரல அப்படின்னா அந்த இடத்துல ஏன் வரலன்ட்டு
ஒரு அஸ்யூம் பண்ணுங்க. அஸ்யூம் பண்ண உங்களுக்கு அதோட டோப்பமைன் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு டிபி கிட் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு டோப்பமைன் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு வேளை டிபி அடிச்சிருச்சு, டிபி அடிக்கல அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருவீங்க. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது, ட்ரேடிங்ன்னு வந்தாச்சு அப்படிங்கும்போது, ரொம்ப முக்கியம் டிசிப்ளின். பொறுமையா இருங்க. பொறுமையா இது வந்துட்டு உடனே முடிக்கிற மாரி 100 மீட்டர் ரேஸோ, 200 மீட்டர் ரேஸோ கிடையாது. இது வந்து மாரத்தான். லைஃப் லாங் டிராவல் பண்ண போற மாரத்தான். ஸோ ஒரு இது பிசினஸ் மாரி பாருங்க. உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. கடினமா உழைச்சிட்டே இருங்க. எப்போ ரிசல்ட் கண்டிப்பா வரும். விஜய் படத்துல, நண்பன் படத்துல சொன்ன மாரி. வெற்றி நோக்கி போகாத, உனக்கு புடிச்ச துறையில வந்துட்டு உன்னோட திறமைய வளர்த்துக்கோ. கடினமா உழைச்சுக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது 3 வருஷம், 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கு. நெறைய தடங்கல்கள், நெறைய வேலைக்கு போயிட்டு அது இதுன்னு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கத்துக்கிட்டது ரொம்ப சிரமப்பட்டுலாம் கத்துக்கிட்டேன். ஸோ அத வந்துட்டு நான் ஈஸியா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். ஸோ உங்கள முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா அப்படின்னா வந்துட்டு கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனல்ல நம்ம நண்பர் இன்னொரு சேனல் வச்சிருக்காரு. இந்த 2 சேனல்ல நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். எதுலயுமே காசு கிடையாது. ரூ. 1 குடுத்து கூட நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. எதுவா இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான். யாராவது உங்களுக்கு படிக்கணும் ஃப்ரீயா வந்துட்டு ஒன் டூல படிக்கணும் அப்படின்னாலும் வாங்க. நான் இன்னும் 2, 3 வீடியோஸ் கழிச்சு நான் டிஸ்கார்ட் லிங்க்கோ இல்ல வந்துட்டு டெலிகிராம் லிங்க்கோ கீழ மென்ஷன் பண்றேன். வந்து சேர்ந்து படிக்கலாம். சேர்ந்து க்ரோ ஆகலாம். சரிங்களா? ஸோ ஓகே. இன்னைக்கு வீடியோ முடிஞ்சுச்சு. அடுத்த வீடியோ என்னங்கிறத நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு எதாவது குறைகள், நிறைகள் இருந்தாலும் கீழ மென்ஷன் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அத நான் திருத்திக்க ட்ரை பண்றேன். தேங்க் யூ சோ மச். ஸ்டே ஹம்பிள். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.